வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் பயன்படுற மாதிரி டிஎன்பிசி, போலீஸ் எக்ஸாம் மற்றும் அனைத்து வகையான எக்ஸாமுக்கும் பயன்படுற மாதிரி புக் பே கொஷின் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 6th ஃபஸ்ட் டைமில் இருக்க ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பே கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது அழகு 1 அளவீடுகளில் இருக்க புக் பே கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஆப்ஷன் ஏ மீட்டர் அளவுகோல், ஆப்ஷன் பி மீட்டர் கம்பி, ஆப்ஷன் சி பிளாஸ்டிக் அளவுகோல், ஆப்ஷன் இ அளவு நாடா. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? அளவு நாடா என்பதுதான் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஓகேங்களா? இரண்டாவது கொஷின், 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டர் மாற்றினால் கிடைப்பது என்ன? 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது என்ன? ஆப்ஷன் ஏ 70 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 7 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 700 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 7000 சென்டிமீட்டர். 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது வந்து 700 சென்டிமீட்டர். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 700 சென்டிமீட்டர். மூன்றாவது கொஷின், அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர். எல் அளவீடு, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து அளவீடு, ஆப்ஷன் சி வந்து அலகு, ஆப்ஷன் டி வந்து இயக்கம். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு வந்து அளவீடு என்று பெயர். ஆப்ஷன் பி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு. அதாவது கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் தான் பெருசு, அதற்கு அடுத்தது சின்னது மீட்டர், அடுத்ததுக்கு சின்னது வந்து சென்டிமீட்டர், அதற்கு அடுத்தது வந்து மில்லிமீட்டர். இப்போ கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர் தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின், அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் ஆக இருக்க வேண்டும். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் ஆக இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக, புள்ளிக்கு வலதுபுறமாக, வசதியான ஏதாவது ஒரு கோணத்தில். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை வந்து அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு வந்து மீட்டர். 500 கிராம் என்பது எத்தனை கிலோகிராமுக்கு ஈக்குவல்? 500 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். 500 கிராம் வந்து அரை கிலோகிராமுக்கு ஈக்குவல், அரை கிலோ. 500 கிராம் ஈக்குவல் டு அரை கிலோ. அடுத்ததாக, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. கிலோமீட்டர். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு வந்து கிலோமீட்டர் என்ற அலகால் வந்து அளவிடப்படுகிறது. 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா 5000 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 கிலோமீட்டர் வந்து 5000 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக, சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம் என்பது சரியானது. ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். தவறு. ஒருவரின் மார்பளவை வந்து மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி வந்து அளவிட முடியாது. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். இது சரியானது. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் என்பது. அடுத்ததாக, முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். இது வந்து தவறானது. முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறை அல்ல. அடுத்து, எஸ்ஐ அலகு முறை மூலம்
உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எஸ்ஐ அலகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது சரியானது. எஸ்ஐ அலகுமுறை வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்க்கரை பொதுத்தராசு, எலுமிச்சை சாறு டேஸ் கொடுது. அதாவது சர்க்கரை வந்து பொதுத்தராசில் வந்து அளவிடப்படுகிறது. எலுமிச்சாறு எதை கொண்டு அளவிடப்படும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எலுமிச்சை சாறு வந்து அளவு சாடியில் வந்து அளவிடப்படும். மனிதனின் உயரம் வந்து சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனையின் நீளம். மனிதனின் உயரம் வந்து சென்டிமீட்டர். கூர்மையான பென்சிலோட முனையின் நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லிமீட்டர். பால் வந்து பருமன். காய்கறிகள் பால் பருமன். காய்கறிகள் நிறை. பால் வந்து பருமன், காய்கறிகள் வந்து நிறை. அடுத்து பொறுத்துக்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் அலகும் ஒரு பக்கம் அளவும் கொடுத்துருக்காங்க. முன்கையின் நீளம், நீளத்தின் எஸ்ஐ அலகு, நானோ, காலத்தின் எஸ்ஐ அலகு, கிலோ இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துருக்கு. மீட்டர், வினாடி, 10⁻³ 10⁻−9 முலம் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்து இது சரியாக பொருத்தி பாருங்கள். முன்கையின் நீளம் வந்து ஒரு முலம். முன்கையின் நீளம் வந்து முலம். நீளத்தோட எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ என்பது 10⁻−9. நானோ என்பது 10⁻9 மீட்டர். காலத்தின் எஸ்ஐ அலகு. காலத்தின் எஸ்ஐ அலகு வந்து வினாடி, செகண்ட். காலத்தின் எஸ்ஐ அலகு வந்து செகண்ட், அதாவது வினாடி. கிலோ என்பது 103 கிலோ அப்படி சொல்லலாம். கிலோ என்பது 103 கிலோ. 103 சாரிப்பா. கிலோ என்பது 10⁻3. கிலோ என்பது 10⁻3. ஓகேங்களா. அடுத்து ஓரிரு வார்த்தைகள் விடைத்தருக. எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்குது. எஸ்ஐ அப்படின்னா த இன்டர்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்பது தான். எஸ்ஐ என்பது த இன்டர்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி. நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி வந்து தராசு. தராசு வந்து நிறையை அளவிட பயன்படும் கருவி. பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லுங்கள். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் பார்த்திங்கன்னா கிலோகிராம் தான் பொருந்தாதது. ஏன் அப்படின்னா கிலோகிராம் வந்து எடை அல்லது நிறையை பொறுத்தது. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் அப்படின்றது தான் அளவு, நீளத்தின் அளவு வந்து அளக்க பயன்படுவது. ஓகேங்களா. பொருந்தாது வந்து கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையோட எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம். கிலோகிராம் தான் நிறையின் எஸ்ஐ அலகு. ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை? ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை? எண் மதிப்பும் மற்றும் அலகும் வந்து ஒரு அளவீட்டோட இரு பகுதிகள். எண் மதிப்பும் மற்றும் அலகும் ஒரு அளவீட்டின் இரு மதிப்புகள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன்.